தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவிலையும் சரி, நியூஸ் சேனல்கள்லையும் சரி, chatGPT அப்படின்ற வார்த்தையை பற்றி நிறைய பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இந்த chatGPTயில் என்ன இருக்குது, chatGPTனா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். chatGPT அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேட்டிங் பாட். நம்ம டெலகிராம்லாம் நிறைய பாட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு சேட்டிங் பாட். இந்த chatGPTயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது தான் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம். அதாவது இந்த chatGPTயில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஏஐ டெக்னாலஜினால நம்ம இந்த chatGPT கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி புரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த chatGPT நமக்கான ரிப்ளையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சேட்டிங் பாட் இருந்தாலும் எதனால இந்த chatGPT மட்டும் இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பவர்ஃபுல் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த chatGPTயை 2021 வரையும் கிடைச்ச டேட்டாஸை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால 2021க்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த chatGPT கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். chatGPTயில் எப்படி சைன் அப் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய லேப்டாப், பிசி, மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு openai.com வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வரலாம். OpenAI வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் ரைட் சைட் டாப்பில் மெனு அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓவர்வியூ, chatGPT, GPT-4 அப்படின்லாம் இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய chatGPT அப்படின்ற ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சைன்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பேஜில் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு குட்டி பாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸில் உங்களுக்கு ஓடிபி வரும். எஸ் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் ரெண்டாவதாக இருக்கிற பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஷேர் யுவர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் யுவர் சேட் அப்படின்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் chatGPTயை யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை சேட்டில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக டன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. chatGPTயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் மெசேஜை டைப் பண்ணி சேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த chatGPTயை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ரெசிபிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹவு டு மேக் பைனாப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் chatGPT கிட்ட. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஸோ பைனாப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸை நமக்கு வந்து ஆர்டிக்கலாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஏஸ், ஆர்டிகல்ஸ், போயம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கோடிங் வேணும் அப்படின்னா கூட இந்த chatGPT உங்களுக்கு கோடு வந்து எழுதி கொடுக்கும். மியூசிக் நோட்ஸ் வந்து கம்போஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இந்த chatGPT நமக்காக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் ரெசிபி போட்டேன் இல்லையா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் எ எஸ்ஏ அபவுட் தோனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ எப்படி எஸ்ஏ எழுதி கொடுக்குது பாருங்கள். நீங்கள் காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட், உங்கள் காலேஜில் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க உங்கள் வீட்டில், அவங்களுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, எஸ்ஏ எழுத சொல்லி, ஆர்டிக்கல் எழுத சொல்லி அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான ஆர்டிக்கல், எஸ்ஏஸ், போயம்ஸ்லாம் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். இங்கே ரைட்டே எஸ்ஏ அபவுட் தோனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு வேகமாக அந்த எஸ்ஏவை எழுதிக்கிட்டு இருக்கு chatGPT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டீட்டெயிலும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ், அசைன்மெண்ட்ஸ், போயம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த chatGPTயை வச்சு ஈஸியாக முடிச்சிக்க முடியும்.
அடுத்து ChatGPT கிட்ட என்ன டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு HTML வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டில் ஃபேஸ்புக் ஐக்கானை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கான HTML கோட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்க போகிறோம். ஸோ ரைட் ஏ HTML கோட் ஃபார் ஆடிங் ஃபேஸ்புக் ஐகான் இன் HTML வெப்சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிளாகர் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய HTML கோடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் கூகுள் பண்ணி கோடிங்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேட்டுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படலாம் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் இந்த ChatGPTயை வச்சு அந்த மாதிரியான HTML கோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு நான் என்ன சொன்னனோ அதுக்கு கரெக்டான HTML கோடை வந்து எனக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கோடை எப்படி ரிப்ளேஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ChatGPTயில் உங்களுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் கோடு வேணுமோ அதை ஜஸ்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணாலே நீங்கள் இந்த இடத்துலேயே சிம்பிளாக எடுத்துக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ChatGPTயை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது ஆன்லைனில் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த கொஸ்டினை நீங்கள் இந்த ChatGPT கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் DC மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ DC மோட்டாரோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அழகாக சிம்பிளாக நமக்கு வந்து புரிகிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க, உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லைனா கூட என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமோ அதை டைப் பண்ணி இந்த ChatGPT கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கு ChatGPT என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சேட்டிங்கில் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க, அதில் ஏதோ தப்பு இருக்குல்ல, அதை கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மட்டன் பிரியாணிக்கான ரெசிபி வந்து கேட்டிருக்கேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை இப்போ நமக்காக அந்த ChatGPT டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் நார்மல் மட்டன் பிரியாணிக்கான ரெசிபி கேட்டிருக்கேன். ஸோ இதையே நான் வந்து எடிட் பண்ணி ஹைதராபாத் பிரியாணிக்கான ரெசிபி கேட்குறேன். ஸோ அதுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜை எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ண அந்த மெசேஜ் பக்கத்துலேயே பென்சில் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு நீங்கள் என்ன புதுசாக கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட்டை ஷோ பண்ணும், ரிப்ளை பண்ணும். ஸோ இப்போ நான் ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுக்கான ரெசிபி வந்து கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எந்த அளவுக்கு வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ChatGPTயை நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதில் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சொன்னேன். இந்த ChatGPTயை வச்சு உங்களோட ஆஃபீஸ் மெயில் கூட கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம், ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம், மியூசிக் நோட் கம்போஸ் பண்ணலாம், ஆர்டிகல்ஸ், போயம்ஸ், எஸ்ஸேஸ், சாஃப்ட்வேர் கோடிங்ஸ், இது எல்லாமே நீங்கள் இந்த ChatGPTயை வச்சு பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களோட சேட்டிங் ஹிஸ்ட்ரியை மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணோம் அப்படின்னா சைடில் ஹேம்பர்கர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட சேட்டிங் எல்லாமே இருக்கும். அதில் ஒவ்வொரு மெசேஜஸை கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டெலீட் பட்டனை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அப்படி இல்லைனா கீழே கிளியர் கான்வர்சேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக உங்களோட சேட் எல்லாமே டெலீட் ஆகிடும். இந்த ChatGPTயில் ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.